இருபெரும் திராவிட கட்சிகள் ஆட்சியில் இல்லாத ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடர். புதிதாக வந்திருப்பவர்கள் ஒரு பெரிய அரசியல் தத்துவங்களை பற்றிய புரிதலோ ஆழமான அரசியல் பார்வையோ கொண்டவர்களாக அல்லாமல் ஒரு சினிமா ரசிக மனநிலையிலிருந்து உருவாகி 27 மாதங்களிலே அரசியல் கட்சியை ஆரம்பித்து உடனடியாக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஒரு 3 தலைமுறையினர் கூட பார்க்காத ஒரு நிகழ்வு. மானிய கோரிக்கை மீதான விவாதங்களை தாண்டி எங்க கட்சி இப்படி வந்தது, உங்க கட்சி அப்படி வந்தது, நீங்க என்ன பண்ணுனீங்க, பொது மேடைகள்ல பேசக்கூடிய விவாதங்கள் சட்டமன்றத்தில் நடைபெற்று இது ஆரோக்கியமற்ற போக்கு. ஒரு சட்டமன்ற விவாதங்களால் அழகுபடுத்தப்பட வேண்டும். அது சச்சரவுகளையும் சண்டைகளையும் முன்னிறுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது சொல்லி நான் வேண்டுகோளை வைத்தேன். உணர்ச்சி வசப்பட்டுறாங்க, விவரம் தெரியாம எதையாவது பேசி சர்ச்சைகளை உருவாக்கிடுறாங்க. சர்ச்சைகளை உருவாக்க வேண்டும் அல்லது பரபரப்பை உருவாக்க வேண்டும் அல்லது தங்கள் தலைவர்களை தலைமையை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துக்காக பேச அவங்க மக்களுடைய அதிருப்திக்கு தான் உள்ளாகுவாங்க. ஆளுங்கட்சி பேசுறது அதிகமா அவை குறிப்பில இருந்து நீக்கப்படுவது, இது எப்படி அந்த இடத்துல இருந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அமைச்சர்கள்ட்ட இருந்து 4 முறை அவை குறிப்பில இருந்து அமைச்சர்கள் பேசியது நீக்கப்பட்டிருக்கு. நேற்று மட்டும், இன்னைக்கு அதே மாதிரியாக ஒரு முறை நீக்கப்பட்டிருக்கு. சபாநாயகர் ஒரு அமைச்சர் வந்து கோவப்பட்டாரு, யாருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக நீங்கள் எல்லாம் இப்படி பேசுகிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். அவருக்கு அவ்வளவு கோவம் வந்துருச்சு. ஒரு திருவிழா பட்டிமன்ற தொனி இருக்குது ஆளுங்கட்சி தரப்பு கிட்ட இருந்து. ஒரு பட்டிமன்ற மாதிரி செயல்படுதா? எந்த கேள்வியை யார் எழுப்புகிறார்களோ அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். எந்த துறை மானிய கோரிக்கை நடக்கிறதோ அந்த மானிய கோரிக்கையை சுற்றி விவாதங்கள் நடக்கும். எல்லை மீறிய விஷயங்கள் போகும்போது இது போன்ற வினாக்கள் இடத்தான் செய்யும். நேரலை செய்வது அப்படிங்கிறது பெரிய சிக்கலா திமுகக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு செய்யப்படுது. என்னை பொறுத்தவரை இந்த நேரலை இருப்பது நல்லது. விஜய் திடீரென எந்திரிச்சு பேசினாரு. அது என்ன ஃபைல் டேபிள் மேல இருக்கு அப்படின்னு சொல்றாரு சார். அது என்ன சொல்றாரு? ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க அப்படிங்கிற வார்த்தைகள்ல ஒரு மிரட்டல் துணி இருப்பது போல் தெரிகிறது. அதிகமா பேசாதான் ஓப்பன் பண்ணுவேன், நீங்க அமைதியாக தான் ஓப்பன் பண்ண மாட்டேங்கிற மாதிரியாவும் எடுத்துக்கொள்ளலாம். அதை இது போன்ற வார்த்தையில் ஒரு முதலமைச்சர் பேசலாமா அப்படிங்கிறது இருக்கு. சினிமாவில் பஞ்ச் டைலாக் எல்லாம் பேசி வந்தவங்க, அப்படிப்பட்ட ஒரு நம்முடைய முதலமைச்சர் சபையிலேயே அப்படிதான் பண்ணுவார்னு சொல்லி அவங்க ஆதரவாளர்கள் எதிர்பார்க்கிறாங்க. ஆரம்ப தடுமாற்றங்களை நம்ம சுட்டி காட்ட வேண்டியது ஒரு கடமை. அதான் கண்டிக்கக்கூடிய அளவுக்கு எப்போ போகணும்னு சொன்னோம்னா, தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர், சிதம்பரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு தமிமுன் அன்சாரி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். வாழ்த்துக்கள். தொடர்ந்து நெடிய நாட்கள் நடக்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடர், அந்த கூட்டத்தொடர் மத்தியிலையும் பேட்டி அளித்ததற்கு தமிழரம் நேயர்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக்கிறேன் சார். ரொம்ப நன்றி. இருபெரும் திராவிட கட்சிகள் அவங்க ஆட்சியில் இல்லாத ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடர், இந்த அனுபவம் எப்படி இருக்குது சார்? 59 ஆண்டுகளுக்கு பிறகு திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு ஆட்சி அமைந்திருக்கு. திராவிட கட்சியில் மட்டும்தான் ஆட்சியில் இருக்கணுமா, வேறு யாரும் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி நாம் எதுவும் சொல்லலை. காரணம், ஜனநாயகத்தில் யாருக்கும் மக்கள் எந்த வாய்ப்புகளை தந்தாலும் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். மக்களுடைய தீர்ப்பு தான். ஆனால் புதிதாக வந்திருப்பவர்கள் ஒரு பெரிய அரசியல் தத்துவங்களை பற்றிய புரிதலோ ஆழமான அரசியல் பார்வையோ கொண்டவர்களாக அல்லாமல் ஒரு சினிமா ரசிக மனநிலையிலிருந்து உருவாகி 27 மாதங்களிலே அரசியல் கட்சியை ஆரம்பித்து உடனடியாக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கிறார்கள். இது இந்தியாவில் வேறு எங்கும் நடைபெறாத ஒரு அரசியல் போக்கு. ஆனால் மக்கள் அதை விரும்பி இருக்கிறார்கள் என்று சொல்கின்ற போது அதை நாம் மதிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் புதிதாக ஆட்சியில் அமர்ந்திருக்கிறாங்க. 59 ஆண்டுகளுக்கு பிறகு எதிரும் புதிருமாக அமர்ந்திருந்த திமுகவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் எதிர்புறத்தில் எதிர்க்கட்சியாக ஒரே பகுதியில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காட்சி தமிழ்நாட்டில் ஒரு 2 தலைமுறையினர் அல்லது 3 தலைமுறையினர் கூட பார்க்காத ஒரு நிகழ்வு. அது மட்டுமல்லாமல் ஆளுங்கட்சியினர் வரிசையில் இருக்கக்கூடியவர்களை பார்த்தீங்கன்னா பெரும்பகுதி இளைஞர்களாக இருக்கிறாங்க, புதியவர்களாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு இது எல்லாமே புதிது. ஒரு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் எப்படி நடக்கும், மானிய கோரிக்கைகள் என்றால் என்ன, நிதித்துறை விவாதத்தின் மீது எப்படி பேசுவது, கவன ஈர்ப்பு தீர்மானம் என்றால் என்ன, ஒத்திவைப்பு தீர்மானம் என்றால் என்ன, வெட்டு தீர்மானம் என்றால் என்ன, கேள்விகளை எவ்வாறு கேட்பது, இது எல்லாமே அவர்களுக்கு புதிது. அந்த தடுமாற்றங்கள் அவங்களுக்கு இருக்குது. அதை நம்ம குறை சொல்ல முடியாது. நான் வந்திருக்கிறாங்க, கொஞ்ச நாள் போகணும், விட குறைந்தபட்சம் 6 1 மாதம் ஆகும் அவங்கெல்லாம் கற்றுக்கொள்வதற்கு. ஆனால் இந்த புதிய அரசு எப்படி செயல்படுகிறது என்றதெல்லாம் இப்போ மக்கள் இப்போ தொலைக்காட்சியில் பார்க்குறாங்க. முன்பெல்லாம் அவையில் நடக்கக்கூடியது பத்திரிகைகளில் அடுத்த நாள் செய்திகளாக வரும், வார பத்திரிகைகளில் 4 நாட்கள் 1 வாரம் கழித்து வரும். இப்போ உடனுக்குடன் பார்க்குறாங்க. சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கே, அவையில் அமர்ந்திருப்பவர்களுக்கே
தெரியாத சில நிகழ்வுகள் வந்து தொலைக்காட்சியில் காட்டப்படுகிறது. நான் கேமராக்கள் 6-7 பகுதியிலேருந்து எடுக்கப்படுது. அப்போ அந்த அளவுக்கு மக்கள் வந்து நிகழ்வுகளை நேரடியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இது அனைத்தையுமே மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றையோட 103 நாட்கள் ஆயிட்டு அவங்க ஆட்சிக்கு வந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதெல்லாம் இந்த சட்டமன்ற நிகழ்வு மூலமாக என்ன நடக்கிறது என்பதெல்லாம் மக்கள் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நாமளும் இதை கவனமாக அணுகிக்கிட்டு இருக்கிறோம். அவர்கள்ட்ட வந்து ஒரு பெரிய அளவில் தடுமாற்றங்கள் இருக்குது என்பதை புரிந்து கொள்ள முடியுது. நான் ஏற்கனவே சுட்டி காட்டியது போல தான், நாம் வந்து எதிர்பாராத முறையில், அவங்களே எதிர்பாராத வகையில் தான் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆரம்ப தடுமாற்றங்களை வந்து நம்ம சுட்டி காட்ட வேண்டியது ஒரு கடமை. அதான் கண்டிக்கக்கூடிய அளவுக்கு எப்போ போகணும்னு சொன்னோம்னா, ஒரு அதிபரும் தவறுகள் நடக்கும்போது கண்டிக்கக்கூடிய அளவுக்கு போவோம். 6 மாதம் கடந்த பிறகு நம்ம அதையே சொல்லி கொண்டிருக்க முடியாது இல்லையா? சில வியூகங்களை, நீண்ட கால கொள்கைகளை அமல்படுத்துவதற்கு எந்த ஆட்சியாக இருந்தாலும் ஒரு அவகாசம் தேவை. அந்த அடிப்படையில் இதை நம்ம வந்து அணுகி கொண்டு இருக்கிறோம். காழ்ப்புணர்ச்சி எதுவுமே இல்லை. அரசியல் ரீதியாக இதை அணுகுகின்றோம். நல்லெண்ண ரீதியாக சில விஷயங்களை வந்து அவகாசம் கொடுத்து செய்யணும்னு நம்ம விரும்புகிறோம். ஆக்கப்பூர்வமாக நிறைய பேசியிருக்கிறீங்க சார். ஆனால் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடர். இன்னைக்கு எல்லாருமே உற்று நோக்கக்கூடிய, யாரெல்லாம் அரசியல் தெரியாது, கற்றுக்க மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்கன்னு நினச்சோ, ஆனால் எத்தனை பேரும் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஆனால் ஒரு அரசியல் உரையாடல் அதிகமாக இருக்கே சார், அது எப்படி புரிஞ்சுக்கிறது? அரசியல் உரையாடல் அதிகமாக இருக்குன்னு சொன்னால் எதை சொல்ல வரீங்க? இப்போ அவங்க பேசக்கூடியது மானிய கோரிக்கை. மானிய கோரிக்கை மீதான விவாதங்களை தாண்டி எங்கள் கட்சி இப்படி வந்தது, உங்கள் கட்சி அப்படி வந்தது, நீங்கள் என்ன பண்ணுனீங்க, இந்த மாதிரி ஒரு அரசியல் ரீதியான பொது மேடைகளில் பேசக்கூடிய விவாதங்கள் சட்டமன்றத்தில் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. இது வந்து ஆரோக்கியமற்ற போக்கு. என்னுடைய உரையில் கூட சமீபத்தில் நான் சுட்டி காட்டியிருந்தேன். ஒரு சட்டமன்றம் எவ்வாறு நடைபெற வேண்டும், அது விவாதங்களால் அழகுபடுத்தப்பட வேண்டும். அது வந்து சச்சரவுகளையும் சண்டைகளையும் முன்னிறுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது சொல்லி நான் வேண்டுகோளே வைத்தேன். அது எல்லா கட்சி உறுப்பினர்களுக்கு தான் நான் சொன்னேன். பொதுவாக ஒரு சில உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடு இந்த விஷயத்தையெல்லாம் அணுகி விவாதங்கள் முன்வைக்கிறாங்க. அதை நம்ம வந்து பார்க்குறோம். அந்த விவாதங்கள் வந்து ஆக்கப்பூர்வமாக இருக்குது. ஆனால் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டுடுறாங்க. இன்னும் ஒரு சிலர் விவரம் தெரியாமல் எதையாவது பேசி சர்ச்சைகளை உருவாக்கிடுறாங்க. இதெல்லாம் வந்து இப்போ மக்கள் பார்க்குறதுனால சம்மந்தப்பட்ட எல்லா கட்சிகளும் தங்களுடைய உறுப்பினர்களை வந்து பக்குவப்படுத்தணும். இல்லாட்டா பொதுமக்களுடைய அதிருப்திக்கு உள்ளாயிடுவாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போன்று மூடிய அவையாக இப்போது இல்லை. ஒரு திறந்தவெளி மைதானத்தில் நடப்பது போல தான் இன்றைக்கி சட்டமன்ற நிகழ்வுகள் இருக்குது. முதல்லலாம் வந்து யாராவது ஒரு உறுப்பினர் ஏதாவது தவறாக பேசிட்டாங்கன்னா அவை குறிப்பிலிருந்து அவன் நீக்கப்படும். நீக்கப்பட்ட பிறகு தான் அது செய்தியாகவே வெளியிடப்படும். தணிக்கை செய்யப்பட்ட செய்தியெலாம் வெளியில் வரும். இன்றைக்கி அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுவதாக சபாநாயகர் சொன்னாலும் நேரலையில் தொலைக்காட்சியில் போயிடுது, காணொலிகளில். ஆனால் அவை குறிப்பில் வரலாற்று ஆவணமாக அது பதிவு செய்யப்படுகின்ற போது மட்டும்தான் தணிக்கை செய்யப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகியிருக்கு. ஸோ இதையெல்லாம் வந்து அனைத்து கட்சி உறுப்பினர்களும் புரிந்து கொண்டு கருத்துக்களை முன்வைக்கணும். அரசியல் நேரத்தில் அரசியல் பேசணும், அரசியலாக்க வேண்டிய விஷயத்தில் அரசியலாக்கணும், தப்பு இல்லை. ஆனால் சர்ச்சைகளை உருவாக்க வேண்டும், அல்லது பரபரப்பை உருவாக்க வேண்டும், அல்லது தங்கள் தலைமையை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துக்காக பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க மக்களுடைய அதிருப்திக்கு தான் உள்ளாகுவாங்க. அதை குறைத்து கொள்ளணும். அது இதுவரை இல்லாதது ஒன்று பார்க்குறோம் சார். ஒரு பொதுமக்களாகவும் சரி, பத்திரிகையாளராகவும் சரி, ஆளுங்கட்சி பேசுறது அதிகமாக அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுவது, இது எப்படி அந்த இடத்துல இருந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை நாங்கள் கவனிக்கிறோம். உதாரணத்துக்கு இப்போ எனக்கு பக்கத்தில் இருப்பவர் வந்து முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. என்னுடைய இடப்புறத்தில் அமர்ந்திருப்பவர் கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வழக்கறிஞர் திராவிடமணி. இப்போ நாங்கள் சபை நிகழ்வுகளை ஒவ்வொரு விஷயத்தையும் உற்று நோக்கும்போது எங்களுக்குள்ளே உரையாடி கொள்வோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சபாநாயகருடைய நடவடிக்கையை நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லணும். இதற்கு முன்பு பல சபாநாயகர்கள் இருந்திருக்கிறாங்க, அவங்கள பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்குறோம். நான் ஏற்கனவே அண்ணன் தனபால் போன்றவர்கள் 2016-21 இருந்ததை நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் அது எல்லா சபாநாயகர்களையும் ஒப்பிடுகின்ற போது ஒரு 1990களுக்கு பிறகுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், ஒப்பீட்டளவில் இவரை வந்து எல்லாருமே பாராட்டுறாங்க. யார் சபாநாயகர் மரியாதைக்குரிய அண்ணன் பிரபாகரன் அவர்களை எல்லாருமே பாராட்டுறாங்க. அவருடைய சொல்லாடல், சுட்டல்கள், கண்டனங்கள் இவை எல்லாமே வந்து ஓரளவு நேர்மையாக தான் இருக்குது. அது ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு பார்க்குறது இல்லை, வாய்ப்புகளை வந்து இரு தரப்புக்கும் சமமாக கொடுக்குறாருங்கிற பார்வையெல்லாம் இருக்குது. ஏன்னா நம்ம வேறு கூட்டணியில் இருக்கிறோம், அதெல்லாம் வேறு. ஆனால் சபாநாயகர் வந்து எப்படி நியாயமாக இருக்குன்னு நினைக்கிறாரோ அதே மாதிரி நம்மளும் நியாயமாக அவரை பார்க்கணும்ல. அதை பார்க்கும்போது எதிர்கட்சின்ற ஆச்சரியமாக தான் பேசுகிறாங்க. பல முன்னாள் அமைச்சர்கள் பாராட்டி பேசுகிறாங்க. திமுக அதிமுக சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் கூட ஆச்சரியத்தோடு தான் அவருடைய அணுகுமுறைகளை வரவேற்கிறாங்க. இதில் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தினமும் ஏதாவது ஒரு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே வந்து 108 பேர் ஜெயிச்சு வந்தாங்க, முதல்வர் ஜோசப் விஜய் உட்பட.
அதில் அவை முன்னவராக இருக்கக்கூடிய அமைச்சர் திரு செங்கோட்டையன் மட்டும்தான் பழையவர். ஏறத்தாழ 10 முறை நினைக்கிறேன் இல்லையா சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறார். ஆனால் அவரை தவிர உள்ள எல்லாருமே புதியவர்கள். அவங்க எதை பேசணும் என்னங்கிறது அந்தளவுக்கு தெரியல. ஆனால் அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர் முதல் 2 வரிசையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், குறிப்பாக 3 வரிசையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அடிக்கடி சபாநாயகரால் கண்டனத்துக்கு ஆளாகிறாங்க. அவர் இப்போ நேற்று மட்டுமே அமைச்சர்கள்டேருந்து 4 முறை அவை குறிப்பிலிருந்து அமைச்சர்கள் பேசியது நீக்கப்பட்டிருக்கு. நேற்று மட்டும். இன்றைக்கி அதே மாதிரியாக ஒரு முறை நீக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் என்ன காரணம்னு சொன்னோம்னா அமைச்சர்களுக்கு இன்னும் போதிய புரிதல்கள் இல்லை என்றும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அல்லது சபாநாயகருடைய வார்த்தையை வச்சு சொன்னோம்னா, நேற்று சபாநாயகர் ஒரு அமைச்சர் கோவப்பட்டார். யாருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக நீங்களெல்லாம் இப்படி பேசல என்பது எனக்கு தெரியுன்ட்டார். ஆளுங்கட்சியினுடைய தரப்பை பார்த்தேன். அவருக்கு அவ்வளோ கோவம் வந்துடுச்சு. அப்போது இப்படி தங்களுடைய தலைமையை திருப்திப்படுத்துவதற்காக அவர்கள் செய்கிறார்களா என்பதையும் பார்க்கணும். இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இந்த கூட்டத்தில் அதிகமான முறையில் ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து சுட்டி காட்டப்படுவதற்கு ஆளாகுவதும் அவை குறிப்பிலிருந்து அவருடைய வார்த்தை நீக்கப்படுவதும் நடக்குது. ஏற்கனவே சொன்னது போல் ஒரு சாதா உறுப்பினர்களிலேயே புதியவர்ன்றதுலாம் ஆனால் அமைச்சர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்க அமைச்சர்களாக புதிதாக வந்திருந்தவர்களாக இருந்தாலும் அவையை ஏற்கனவே பார்த்துருப்பாங்களா, தொலைக்காட்சிகளில் பேப்பர் படிச்சுருந்துருப்பாங்களா, அதெல்லாம் புரிந்து கொண்டு செயலாற்றணும். இன்னொன்று இவங்கெல்லாம் பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. புதிதாக எல்லா கட்சியும் இருக்கும். அது இந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு இல்லை, அதிலே சுட்டி காட்டியிருக்காங்க இதெல்லாம் இப்படிலாம் பண்ணக்கூடாது, கவனமாக இருக்குன்னு சொல்லி. அதை மீறி நடக்கிறாங்கன்னா அவங்க இந்த கூட்டத்தொடரில் அப்படி கடந்து போயிடலாம். இனி வரும் காலங்களாவது அதெல்லாம் சரி செய்து கொள்ளணும். இதில் நாங்கள் நிறைய பத்திரிக்கையாளர்களை பேட்டி எடுக்கிறோம் சார். அவங்க சொல்கிற ஒரு பெரிய விமர்சனம் என்ன அப்படின்னா, ஒரு திருவிழா பட்டிமன்ற தொனி இருக்குது ஆளுங்கட்சி தரப்புக்கிட்ட இருந்து. அப்படியான ஒரு விமர்சனம் சரியாக இருக்கா? நீங்கள் அந்த இடத்துல இருந்து அப்படி பார்க்குறீங்களா? ஒரு பட்டிமன்றம் மாதிரி செயல்படுதா? நான் பட்டிமன்றம் மாதிரியாக நடப்பதாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொல்லக்கூடாது. வெளியில் மற்றவர்கள் சொல்லலாம், நான் அப்படி சொல்வது ஆரோக்கியமாக இருக்காது. ஆனால் விவாதங்களில் எந்த கேள்வியை யார் எழுப்புகிறார்களோ அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். எந்த துறை மானிய கோரிக்கை நடக்கிறதோ அந்த மானிய கோரிக்கையை சுற்றி விவாதங்கள் நடக்கணும். அதை கடந்து போகின்ற பொழுது அது சிக்கலை உருவாக்கும். உதாரணத்துக்கு அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் பொருந்தும், எங்களை போன்ற எதிர்கட்சியாக இருந்தாலும் பொருந்தும். இப்போ நேற்று ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு உறுப்பினர், நான் பேரை எல்லாருக்கும் பார்த்துருப்பான், நான் சுட்டினா நல்லா இருக்காது, அவர் வரம்பு மீறி முதல்வரை புகழ ஆரம்பிச்சிட்டார். ஒரு கட்டத்தில் முதல்வர் ஜோசப் விஜயை துண்டு சீட்டில் எழுதி கொடுத்து அப்போலாம் பேச வேணாம்னு சொல்ல, உடனடியாக சபாநாயகர் முதல்வரே இப்படி குறிப்பிடுகிறார் என்று சொல்ல, பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆது அர்ஜுன் அவரே இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். அப்போது எல்லை மீறிய விஷயங்கள் போகும்போது இது போன்ற வினாக்களும் இடத்தான் செய்யும். அதை அவங்க பக்குவப்படுத்தணும். இன்னும் சொல்ல போனால் எல்லா கட்சி புதிய உறுப்பினர்களுக்கு அவங்க 2 நாள் முகாம் நடத்தினாங்க. என்னுடைய ஒரு வேண்டுகோள், நல்லெண்ணத்தில் சொல்கிறேன், ஆளுங்கட்சியை சேர்ந்த புதியவர்களுக்கு, யாராவது 107 பேரும் புதியவர்கள் தான் நான் சொல்லிட்டேன்ல, அவங்க எல்லாருக்குமே இதே போன்ற ஒரு வகுப்பு அவங்க கட்சியின் சார்பாக எடுப்பது கூட நல்லது. அவங்களுக்கு தான் நற்பேரை கொடுக்கும். நான் சொல்வது ஒரு யோசனை, நீங்கள் கேட்கின்ற கேள்வியாக இருக்கட்டும், நான் சொல்லக்கூடிய பதிலாக இருக்கட்டும், இதை ஒழுங்குபடுத்தணுங்கிறது தானே நோக்கம், சரி செய்யணுங்கிறது தானே நோக்கம். அதில் அவங்க கொஞ்சம் கவனம் செலுத்தினா நல்லாயிருக்கும். ஒரு சிக்கலாக இருக்கா நேரலை செய்வது? ஏன்னா அப்போ திமுக தரப்புலேயே 2 முன்னாள் அமைச்சர்கள் பேசினதை நம்ம பார்த்துருந்தோம். நேரலை செய்வது அப்படிங்கிறது பெரிய சிக்கலாக திமுகவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு செய்யப்படுது. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? நேரலை செய்வது என்ன மாதிரியான போக்கு? நேரலை செய்வது திமுகவுக்கு சிக்கலாக இருக்கா, அண்ணா திமுகவுக்கு சிக்கலாக இருக்கா, டிவிக்கு ஆளுங்கட்சி சிக்கலாக இருக்கா என்பது கேள்வி இல்லை. என்னை பொறுத்தவரை இந்த நேரலை இருப்பது நல்லது. ஏன்னா நாம் கண்காணிக்கப்படுகிறோம், மக்களால் உற்று நோக்கப்படுகிறோம். நம்முடைய நடவடிக்கைகள் அவை குறிப்பில் மட்டுமல்ல பொது மனதிலும் பதிவு செய்யப்படுகிறது என்ற அச்ச உணர்வு, எச்சரிக்கை உணர்வு இருந்தால் தான் எல்லா உறுப்பினர்களும் ஒழுங்காக இருப்பாங்க. எல்லோரும் சரியாக கருத்துக்களை பதிவு செய்யணும்னு நினைப்பாங்க. எனவே ஒரு தொலைக்காட்சி நேரலை என்பது ஒரு கண்காணிப்பு மாதிரி தான். அது இருப்பது நல்லது தான் நினைக்கிறேன். அது எல்லா கட்சிகளுக்குமே நல்லது. எல்லா கட்சி உறுப்பினர்களையும் பக்குவப்படுத்துறதுக்கு அது உதவும் நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் சார், விஜய் அவர் ரொம்ப நாளாக எதுவுமே பேசலை. நம்ம பழைய முதல்வர்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அமைச்சர்கள் திணறாங்க சட்டமன்றத்தில் ஒரு கேள்வி அப்படின்னா முதலமைச்சர் எந்திரிச்சு தக்க பதிலடி கொடுப்பாங்க. நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், கலைஞர் அவர்களாக இருக்கட்டும், நம்ம நிறையா பார்த்துருக்குறோம். முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட அதை செய்து நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த முதலமைச்சர் மீது தொடர்ந்து வைக்கக்கூடிய விமர்சனம், அவர் பேச மாட்டேங்கிறாரு, அமைச்சர்களை பேச விடுறாரு, அவருக்கு பேச தெரியாது அப்படிங்கும்போது திடீரென எந்திரிச்சு பேசினார். அப்படி பேசும்போது ஒரு முக்கியமான விஷயம் மாதிரி அவர் சொல்கிறாரு, அது ஒரு பெரிய விமர்சனத்துக்குள்ளாகுது. அது என்ன ஃபைல் டேபிள் மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு சார். அது என்ன சொல்கிறாரு, எதுக்கு அப்படி பேசணும்னு ஒரு கேள்வி எழுது.
அதாவது திராவிட இயக்க அரசியலாக இருந்தாலும் சரி, அதற்கு முந்தைய காமராஜர் அவர்களுடைய அமைச்சரவையாக இருந்தாலும் சரி, நம்ம ஓமந்தூரார் அவர்களுடைய அரசவையாக இருந்தாலும் சரி, பக்தவச்சலம் அவர்களுடைய அரசவையாக இருந்தாலும் சரி, ராஜாஜி அவர்களுடைய அமைச்சரவையாக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் நல்ல முறையில் விவாதங்கள் செய்திருக்கிறாங்க. நம்ம சட்டமன்ற லைப்ரரியில் போய் நீங்கள் பல ஆவணங்கள் எடுத்து பார்க்கின்ற போது சுவையான விவாதங்கள், கருத்தாழமிக்க பதிவுகள் அதில் பார்க்க முடியுது. குறிப்பாக ஒரு முதலமைச்சராக இருந்தவர்கள் எப்படியெல்லாம் அவையை சமாளித்திருக்கிறார்கள், பதிலளித்திருக்கிறார்கள், கேள்வி கணைகளை தொடுத்து எதிர்த்தரப்பை முடக்கியிருக்கிறார்கள் அல்லது திறனடித்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அது கலைஞருக்கு ரொம்ப சாமர்த்தியமாக இருந்தது. ஜெயலலிதா அம்மா அவர்கள் மிக சாமர்த்தியமாக பண்ணாங்க. இதுக்கு முன்பாக தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களும் அதை சிறப்பாக கையாண்டிருக்கிறாங்க. அவ்வளோதையும் அவர் இடையில் இருந்த அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாருமே திறம்பட தான் கையாண்டாங்க. ஆனால் ஒரு முதல்வரிடமிருந்து அந்த எதிர்பார்ப்புகள் தவறு இல்லையிலே. ஒரு முதல்வர் இப்படி பண்ணணும்னு சொல்லி மக்கள் எதிர்பார்க்குறது தப்பு இல்லை. ஏன்னா ஒரு சினிமாவில் பஞ்ச் டைலாக்லாம் பேசி வந்தவங்க, அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு மேடைகளில் ரொம்ப ஆரவாரமாக முழங்கியவர்கள். இப்போ சபைக்கு வருவதற்கு முன்பாக பதவியேற்றும் பொழுதே நண்பா நண்பின்லாம் சொல்லி ஆகா ஓன்னு சைகை செஞ்சு ஒரு ஈர்ப்பையெல்லாம் ஏற்படுத்தினாங்க அவங்க ஆதரவாளர்கள்ட்ட. அப்படிப்பட்ட ஒரு நம்முடைய முதலமைச்சர் சபையிலையும் அப்படி தான் பண்ணுவார்னு சொல்லி அவங்க ஆதரவாளர்கள் எதிர்பார்க்குறாங்க. இப்போ எதிர்க்கட்சியில் நம்ம எதிர்பார்ப்பது ஒரு புறம், யார் பக்கம் சாராத பொதுமக்கள் எதிர்பார்ப்பது ஒரு பக்கம்னா, அவங்க டிவிக்கு தொண்டர்கள், ஆதரவாளர்கள், அவருடைய ரசிகர்கள் அதை எதிர்பார்க்குறாங்க நம்ம முதலமைச்சர் பேசணும்னு சொல்லிட்டு. இதுவரை அவங்க பத்திரிகையாளரையும் சந்திக்கலையே. இந்தியாவில் பத்திரிகையாளர்களை சந்திக்காத ஒரு பிரதமர்னு சொல்லி நரேந்திர மோடி வந்து சொல்லுவாங்க. இது தமிழ்நாட்டில் நம்முடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் இதுவரை பத்திரிகையாளர்களை சந்திக்கணும். ஏன் சந்திக்கணும்னு சொன்னால் அது ஒரு கற்றுக்கொள்ளல். நம்முடைய செய்திகளை சொல்வதற்கு, அவருடைய கேள்விகளை எதிர்கொள்வதன் மூலமாக அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அவர்கள் எப்படி சொல்ல வருகிறார்கள் என்பதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும் அவரை சந்திக்கிறதுல. ஆனால் சட்டமன்றத்தில் வந்து முக்கியமான விஷயங்களில் வந்து தயாரிக்கப்பட்ட ஒரு உரையை எடுத்தாள்றார். உதாரணத்துக்கு அரசினர் கவன ஈர்ப்பு தீர்மானங்களில் எழுதி தயாரிக்கப்பட்ட ஒரு உரையை சமர்ப்பிக்கிறாரு. 110 விதியின் கீழ் அறிவிப்புகளை செய்கிறாரு. இடையில் வந்து அவர் வந்து குறுக்கிட்டு பேசுகிறாரான்னு சொன்னால் ரொம்ப ரேர். நேற்று தான் வந்து விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது நிதி அமைச்சகத்தின் சார்பாக 3 கோப்புகளின் மேஜிக்கு வந்திருக்கிறது, நான் இன்னும் ஓப்பன் பண்ணலை, அது ஓப்பன் பண்ணி வச்சிடாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஏதாவது ரொம்ப அதிகமாக என்கிட்ட கேள்வி கேட்டிங்கன்னா ஓப்பன் பண்ணிடுன்னு ஒரு அச்சுறுத்தல் மாதிரி தான் இருக்குது. அது தவிர்த்து வந்திருக்கணும். அதாவது என் டேபிளுக்கு வந்திருக்கு, அதை பற்றி நான் வந்து விரிவாக ஆய்வு செய்து தவறு செய்திருந்தால் நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னால் அது வந்து ஒரு முதலமைச்சருடைய அதிகாரம் மட்டுமல்ல, அவருடைய கருத்து, வலிமையான கருத்துன்னு கூட சொல்லலாம். ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க அப்படிங்கிற வார்த்தைகளில் ஒரு லேசாக மிரட்டல் துணி இருப்பது போல் தெரிகிறது. இன்னொன்று, அதிகமாக பேசினா தான் ஓப்பன் பண்ணுவேன், நீங்கள் அமைதியாக தான் ஓப்பன் பண்ண மாட்டேங்கிற மாதிரியாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அதை. ஸோ இது போன்ற வார்த்தையில் ஒரு முதலமைச்சர் பேசலாமா அப்படிங்கிறது இருக்குது. உடனே என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பேச மாட்டேங்கிறீங்க, பேசுனா உடனே பிரச்சனை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அதாவது நீங்கள் எதை பேசணும்னு நம்ம சொல்கிறோம். விவாதங்களில் கலந்து கொண்டு சுவையாக பேசுங்க, நல்ல ஆரோக்கியமாக எடுத்து வைங்க கருத்துக்களை தான் நம்ம சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு அவர் வந்து இறுக்கமாக இருக்கிறாருங்கிற ஒரு போக்கு இருந்துச்சு. அதை வந்து சில அவருடைய ஆதரவாளர்கள் பேசும்போதெல்லாம் கொஞ்சம் இப்போ தான் ரிலாக்ஸ் ஆகிறார். எதிர்க்கட்சி தரப்பில் முன்னாள் அமைச்சர் அண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பேசும்போது அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணார், சிரிச்சார். மக்கள் வந்து அதை விரும்புகிறோம். நம்மளே என்ன சொல்கிறோம், ஒரு முதலமைச்சர் அப்படி இறுக்கமாக இருக்கின்ற போது நமக்கே ஒரு சடவுன்னு சொல்லுவாங்களே, அது ஏற்படும், சலிப்பு ஏற்படும். அவரே சிரித்து பேசி இடைநிலையில் கவுண்டர் கொடுத்தான்னு சொன்னோம்னா அவர் மீது இன்னும் அதாவது அரசியல் ரீதியாக ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கலாம். ஒரு முதலமைச்சர் என்ற அடிப்படையில் இப்போ நம்ம சபாநாயகரை பற்றி சொல்கிறோம். சபாநாயகர் அவன் ஆளுங்கட்சி நபர், ஆதரவாளர் தான், ஆளுங்கட்சியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான். ஆனால் அவர் சபையை நடத்துகிற விதம், சுவையாக சொல்லக்கூடிய பழைய வரலாற்று சம்பவங்கள், மாற்று கருத்தாக இருந்தாலும் வாய்ப்பு தருவது, தன்னுடைய பழைய இப்போ சபாநாயகர் ஒரு கட்சின்னு சொல்ல முடியாதுல்ல, முந்தைய நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகளை வழங்குவது, தவறுகளை சுற்று நடக்கும்போது நாங்களே பாராட்டுறோம்ல, அவங்க தரப்பும் பாராட்டுறாங்க. அப்போ இருதரப்புடைய பாராட்டியும் பெறக்கூடிய அளவுக்கு சபாநாயகருடைய அணுகுமுறைகள் வந்து போய்கிட்டு. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி சட்டமன்றத்தில் ஒரு எல்லா தரப்பும் பாராட்டக்கூடிய, எல்லா தரப்பும் ரசிக்கக்கூடிய ஒரு நபராக சபாநாயகர் மாறுறார். ஒரு கதாநாயகத்துக்கு போயிட்டார். அதுக்கான ஒரு அணுகுமுறைகள் இதே மாதிரி அவரே இருந்தால் நல்லது தானே. முதலமைச்சர் சண்டை போடணும்னு நம்ம சொல்லலை, முதலமைச்சர் வந்து பாராபட்சமாக இருக்கணும்லாம் சொல்லலை. பொதுவாக உரையாடுங்க, குறைகளே இருந்தால் கூட ஆமாங்க நான் பேசுகிறது தவறு தான்னு சொன்னீங்கன்னா இன்னும் மக்கள் மட்டத்தில் அவருடைய இமேஜ் உயரும்.
ஏன்னா ஒரு முதலமைச்சர் மௌனமே இருந்துடக்கூடாதுல்ல. காரணம் இப்போ எம்ஜிஆர் வந்து அதிகமாக பேசாமல் இருப்பதற்கு சில காரணங்களை சொன்னாங்க. என்னென்னா அந்த துப்பாக்கி குண்டு அவருடைய தொண்டையில் பாய்ந்ததுனால அவரால் வந்து சரளமாக பேச முடியாத அளவுக்கு தொண்டை பாதிப்புலாம் இடையில ஏற்பட்டுச்சுன்னா அதெல்லாம் நியாயமான காரணங்கள் எல்லாருமே தெரியும். ஆனால் இயல்பான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர், துடிப்பான ஒரு முதலமைச்சர், வயது குறைவான நிலையில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர், சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவர் அப்படிங்கிற அதெல்லாம் நம்ம மாறுபட்ட கருத்துலாம் இல்லை. அதெல்லாம் நம்ம ஒத்துக்கூட தான் செய்கிறோம். புரியுதா? அவங்களுடைய அரசியலின் மீது விமர்சனம் வைக்கிறோம், அது வேறு விஷயம். செயல்பாடுகள், சுறுசுறுப்பு, அவங்களுடைய இதில் அணுகுமுறைகளில் பாராட்டத்தக்க விஷயங்கள்னா நம்ம அதை பாராட்டுறோம். அப்போ அந்த முதலமைச்சர் வந்து உரையாடல்கள் அதிகமாக பங்கெடுக்கணும், இயல்பான உரையாடல்களாக இருக்கணும். இப்போ நேற்று சொன்னார்ல, இந்த ஃபைலை ஓப்பன் பண்ண வச்சுட்டாங்க, இதெல்லாம் வந்து ஒரு குறையான ஒரு மிரட்டல் துணை இருக்குல்ல, அந்த போக்கு யாரும் வந்து விரும்ப மாட்டாங்க. பப்ளிக்கே, பொதுமக்கள் டிவியில் பார்க்குறாங்கல்ல, இது என்னப்பா இது இப்படி சொல்கிறாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சாதாரணமாக இப்போ சபாநாயகர் உரையாடுற மாதிரி அப்போ எதிர்க்கட்சி தலைவர் காலைல திடீர்னு எந்திரிச்சு அவர் ரியாக்ஷன் பண்ணுறார், பேச வேண்டிய விஷயத்தை ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கார். அவருடைய சப்ஜெக்ட்னு வரும்பொழுது உடனே வந்து அவருடைய உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துகிறார். அதே போன்று முதலமைச்சர் வெளிப்படுத்தட்டும். அந்த மிரட்டுகின்ற துணி மாதிரி தெரியுதே சார், அது நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அப்படிதான் தெரியுதுங்கிறதா ஒரு நிதர்சனமாக பரவலாக பேசப்படுது. ஒரு எதிர்வினை ஆற்றலையா முதல்வர் இப்படி பேசக்கூடாது அப்படின்னு எதிர்த்தரப்புல இருந்து? இல்லை, அதாவது அது எதிர்த்தரப்பில் உள்ளவங்க அதை எப்படி எடுத்துக்கொள்கிறாங்க என்பது மிக முக்கியம். இப்போ நான் அதை எப்படி கொண்டோம்னா, நான் எப்படி எடுத்துக்கிட்டேன், நான் எதிர்கட்சி முகாமில் இருக்கேன், எதிர்கட்சி கூட்டணியில் இருக்கேன், நான் அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா இது நல்ல போக்கு இல்லை. ஒரு முதலமைச்சர் வந்து இப்படி வந்து இன்னும் சவால் விடுறது மாதிரியாக இப்படிலாம் பேசலாமா அப்படிங்கிற ஒரு பார்வை எனக்கு இருக்குது. இதே போன்ற மனநிலை ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக இருந்திருக்கும். அதை ஏன் வெளிப்படுத்தலைன்னு எனக்கு தெரியலை. ஆனால் என்னுடைய பார்வையில் என் மனசில் எனக்கு பட்டு வந்துச்சுன்னா, இப்படி முதலமைச்சர் சொல்லக்கூடாது அல்லவா. அதாவது தவறு செய்பவர்களை நான் வந்து விடமாட்டேன் அப்படின்னு ஏற்கனவே சொன்னார், அது ஓகே, ரைட். அது வந்து ஒரு உறுதியான நிலைப்பாடுகளை வெளிப்படுத்துவது. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரியான சொல்கிறது வந்து நல்ல சொல்லாடலான்னு எனக்கு தெரியலை. நிகழ்கால அரசியல் தகவல்கள் நிறையா கொடுத்தீங்க சார். தங்களுடைய நேர்காணலுக்கு மிக்க நன்றி. நன்றி, மகிழ்ச்சி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.